பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாம் இந்த வேலையில் நாம் கேட்போம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஆண்டவருடைய அற்புதமான சத்தியம். ரோமர்கள் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ரோமர்கள் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 1வது வசனம். உங்கள் கையில் இருக்கிற வேதத்துக்கு திருப்பிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்துக்கு அடுத்தது இருக்கிற புஸ்தகம் ரோமர் புஸ்தகம். ரோமாபுரியாருக்கு எழுதின புத்தகம், கடிதம், அதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய காரியம். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ரோமர்கள் நிருபம் 1வது அதிகாரம் 1வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல். இந்த இடத்துல வாசிச்சிட்டோம். இப்போ நான் சொல்கிறேன் இந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் திருப்பி சொல்கிறீங்களா? சதீஷ் எல்லாரும் சொல்கிறீங்களா இந்த வார்த்தையை? ஊழியக்காரன், அழைக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன். இந்த 3 வார்த்தையை கவனிக்கிறீங்களா? ஒரே நபரை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. பவுல் பற்றி தான் சொல்கிறாரு. அவர் தன்னை பற்றி சொல்கிறாரு. 3 விஷயத்தை சொல்கிறாரு. ஒன்று ஊழியக்காரன்கிறாரு, அடுத்தது அழைக்கப்பட்டவன் அப்படிங்கிறாரு, அடுத்தது பிரித்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்றாரு. இதுல முதல்ல இருக்கிற வார்த்தைக்கினுடைய உண்மையான ஒரு அர்த்தம் என்னன்னாக்கா, ஊழியக்காரன், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் செய்ய சொல்றாரோ அதையெல்லாம் செய்கிற ஒரு வேலைக்காரன். ஒரு வேலைக்காரன். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல இயேசு சொன்னதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரனாய் ஒரு மனுஷன் இருக்கிறான்னா, அவனை போல இந்த உலகத்துல பாக்கியவான் யாராவது இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. இயேசு சொன்னதையெல்லாம், ஆண்டவர் சொல்றதையெல்லாம் கேட்கறதுக்குரிய ஒரு வேலைக்காரன். இதுல இடத்துல வேலைக்காரன்னா நாம இந்த ஊர்ல பாக்குறோமே, இந்த வீட்டு வேலை செய்யறாங்களா அந்த மாதிரி வேலைக்காரன் அப்படி இல்லை. இந்த வேலைக்காரன் அப்படிங்கிறவன் எப்படிப்பட்ட வேலைக்காரன் அப்படின்னா, காசையோ பணத்தையோ எதிர்பார்த்து கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், கடவுள் சொல்லுகிறத கேட்கிறவன் அல்ல. அன்பின் நிமித்தமாக. இப்ப நம்ம மனைவி நமக்கு செய்யற வேலை மாதிரி, இப்ப சதீஷுக்கும் தம்பிக்கும் அவங்க அம்மா எப்படி வேலை செய்வாங்க? சதீஷுக்கும் தம்பிக்கும், அவன் பேரு மறந்துச்சு, ஆதித்யாவுக்கும் அவங்க அம்மா என்னென்னலாம் தொண்டு செஞ்சிருப்பாங்கிறது இன்னைக்கு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் போய் அவங்கள உட்கார வச்சு கிளாஸ் எடுத்தா கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவன் 2 பேரும் கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரு காலத்தில் கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்றப்பதான், ஐயோ நம்ம அம்மா நமக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாங்கிற அந்த ஞாபகம் வரும் பாருங்க. அப்பதான் உண்மையாலுமே அம்மா மேல பாசம் இன்னும் அதிகமா பிள்ளைகளுக்கு வரும், அப்பா அம்மா மேல. ஏன்னா ஏன் அந்த அம்மா அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறாங்கன்னா, ஒரே ஒரு காரணம் தான், அன்பு. என்னங்க? அன்புங்கிற ஒரே காரணம். அப்ப ஊழியக்காரன் அப்படின்னா தேவன் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக ஊழியம் செய்கிறவன். காசுக்காக, பணத்துக்கு அல்ல. உண்மை, பணம் கடவுள் தருகிறார். ஊழியக்காரர்களுக்கு வேண்டிய ஊழியக்காரர்களுக்கு சொத்தே தர்றார், நிறைய தர்றார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஊழியம் செஞ்சா பணக்காரன் ஆவீங்க அப்படின்னு நான் யாருக்கும் சொல்லவே மாட்டேன். ஆனா உண்மையை பணக்காரன் இல்லை, பயங்கரமா மாத்திடுறாரு ஆண்டவர். ஒரு ஊழியர் சொல்றாருங்க, 30-40 வருஷத்துக்கு முன்ன 30-40 வருஷத்துக்கு முன்ன அவருக்கு சேர்ந்த பணம் மட்டும் கோடிக்கணக்கில் வந்துருக்கு. ஆக தேவைகளையெல்லாம் அவர் சந்திக்கிறார். ஆனால் அந்த ஊழியக்காரன் அன்பின் நிமித்தம் ஊழியம் செய்கிறவன், கர்த்தருக்கு உண்மையான அன்பின் நிமித்தம் ஊழியம் செய்கிறவன், எனக்காக மரித்தவர், எனக்காக சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினவர் அப்படிங்கிற அந்த அன்பின் நிமித்தம். எப்படி ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்கிறாளோ, பணிவிடை செய்ய ஆசைப்படுகிறாளோ. என் மகன் என்கிட்ட அப்பா தண்ணி அப்படின்னு கேட்டா, நீ பெருசானா எனக்கு சம்பளம் கொடுப்பியா வேலைக்கு போய் அப்படின்னா நான் கேட்க தோணுது. என் உள்ள பதறுது. தண்ணி கொடுக்கணுமே, மொண்டு எங்கடா தண்ணி இருக்குது? அதுக்கு தண்ணி கொடுக்கறதும், அதுக்கு ட்ரெஸ் போட்டு விடுறதும், அதை சுத்தம் பண்றதும் நான் அன்பின் நிமித்தம் செய்கிறேன். ஒரு சபை ஊழியனும் எப்படி இருக்கணும்னா, சபையில் இருக்கிற மக்களுக்கு தண்ணி ஊற்றி விடுறது, ட்ரெஸ் போட்டு விடுறது, ஆய் வந்தா கழுவி விடுறது,
அவர்கள் தவறு செய்தால் தூக்கி விடுறது. என் புள்ள என் கூடவே நடந்து வரும் பொழுது திடீர்னு கல்லு பட்டு கீழே விழுந்துருச்சுன்னா டப்புன்னு தூக்குறது போல, அப்படிப்பட்ட ஊழியக்காரன் தான் இந்த பவுல் பேசுகிற ஊழியக்காரன். யாராவது ஒருத்தர் சபையில தவறி விழுந்துட்டாங்கன்னா டப்புன்னு தூக்குற, எப்படி ஒரு தாய் தன் மகளை தூக்கி விடுறாங்களோ அதை போல அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள். அதனாலதான் பவுல் சொல்றாருங்க, நான் உங்களை கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை பெற்றெடுத்தேன். பாத்தீங்களா, பெற்றங்கிறார். அடுத்தது பாருங்க, அடுத்த வசனத்தை நல்லா கவனிங்க. அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவன். எல்லாம் சொல்லுங்க, அழைக்கப்பட்டவன். கடவுள் என்ன பண்றாருன்னா, ஆரோனையா இந்த வேலையை நீங்க செய்றீங்களா? இந்த அழைக்கப்பட்டவனுக்கு இருக்கிற அர்த்தம் என்ன தெரியுங்களா? அழைக்கப்பட்டவனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க இந்த வேலையை செய்யும்படி இந்த வேலையை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், இந்த வேலையை செய்ய உங்களுக்கு விருப்பமா? ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்லவே அல்ல. ஊழியம் செய்யறதுக்கு யாரையுமே கட்டாயப்படுத்த மாட்டாருங்க. அடிச்சு ரொம்ப துணி துவைக்கவே மாட்டார். நம்மளை ஒரு மெஷின் மாதிரி அவர் வேலை வாங்க மாட்டார். நம்ம கிட்ட என்ன விருப்பம்? ஒரு ஆசையும் விசுவாசத்தையும் தருவார், அன்பை தருவார், வாஞ்சியை தருவார், ஏக்கத்தை தருவார். எப்படியாவது இந்த சபையில இருக்கிற இந்த பர்டிகுலர் ஆத்மா ரட்சிக்கப்படணுமே, இந்த சபை கட்டப்படணுமேங்கிற அந்த ஆசையோடு அவர் என்ன பண்றாருன்னா அன்பாய் அழைக்கிறார். நீங்க வரீங்களா? என் வேலையை செய்ய நீங்க வரீங்களா? என் வேலையை செய்ய, இந்த காரியத்தை செய்ய உங்களுக்கு விருப்பமா? இந்த பூமியில இருக்கிற ஜனங்களையெல்லாம் நான் ரட்சிக்கணும்னு நினைக்கிறேன், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு இந்த சபையை கட்டுன்னு நினைக்கிறேன், நீங்க வரீங்களான்னு அன்போடு அழைக்கிறார். உண்மையாகவே பின்னாடி நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து முடிப்போம் பாருங்க. அன்போடு அழைக்கிறார். யார் அழைக்கிறார்? எல்லாரையுமே அழைக்கிறாருன்னு நான் காமிக்கிறேன். அடுத்தது பாருங்க, தேவனுடைய சுவிசேஷத்தை. அடுத்தது தேவனுடைய சுவிசேஷத்திற்காக எல்லாரும் சொல்லுங்க, பிரித்தெடுக்கப்பட்டவன். நல்லா சொல்லுங்கள, பிரித்தெடுக்கப்பட்டவன். பிரித்தெடுக்கப்பட்டவன் என்ன தெரியுங்களா? பிரித்தெடுக்கப்பட்டவன்னா, உங்க வேலையை நான் செய்ய முடியாது, என் வேலையை அக்கா செய்ய முடியாது. தம்பி வேலையை நான் செய்ய முடியாது, என் வேலையை அவன் செய்ய முடியாதுன்னா, உங்களை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மிக முக்கியமான நோக்கத்திற்காக, ஒரு மிக முக்கியமான காரியத்திற்காக ஸ்பெஷலா, எல்லாரும் சொல்லுங்க, ஸ்பெஷலா உங்களை செஞ்சு வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவருடைய வேலைக்காக, அவருடைய ஊழியத்துக்காக, அவருடைய நோக்கத்துக்காக உங்களை தாயின் கருவில் உருவாகும் முன்னமே இந்த ஷேப்ல உருவாக்கி இருக்கிறார். ஈவன் கலர் கூட நீங்க நம்ப மாட்டீங்க. உங்களுடைய முக கலரை கூட நீங்க நினைச்சு ஒரு நாள் நீங்க ஃபீல் பண்ணவே கூடாது. உங்க முக கலர் ஏன் இந்த விதத்துல இருக்குதுன்னு நினைச்சு நீங்க தேவனிடத்துல அதை கேட்டு அதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, ஏன் நான் இப்படி இருக்கிறேன், ஐயோ நான் இப்படி பிறந்துட்டேன், இல்லவே இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோக்கம் உண்டு. உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்திற்கேற்ற விதமாய் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் எல்லாருமே. அதான் பவுல் சொல்றாரு. அதுவும் பாருங்க, அந்த வசனத்தை பார்த்தீங்களா? எதுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன்னு வேதம் சொல்ல தெரியுங்களா? தேவனுடைய சுவிசேஷத்திற்காக. எல்லாரும் சொல்லுங்க, சுவிசேஷத்திற்காக. சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவங்கிறத பவுல் எந்த அளவுக்கு டிசைன் பண்ணப்பட்டார் அப்படின்னு பாருங்க. ஒரு சட்டை போட்டுக்கிறோம் பாருங்க. இந்த சட்டையை ஆரோனியம் போட முடியாது. ஒருவேளை சட்டை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலாம், காஸ்ட்லியாக கூட இருக்கலாம், ஆனால் தம்பிக்கு போட்டால் அது தொலைமணும்னு இருக்கும். அவன் சட்டையை நான் போட்டேன்னா நல்லா ரெண்டு பக்கம் கிழிஞ்சு போயிடும். அப்ப ஒவ்வொருக்கும் அப்ப சட்டையே ஸ்பெஷல்னா, உங்களை தேவன் அழைத்த அழைப்பும் ஸ்பெஷல் தான். அதுக்கு யாராலும், அதுக்காக தான் பாருங்க ஊழியத்துல இந்த சத்தியத்தை தெரியாதவங்க தான் அந்த போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா போட்டி போடுவாங்க. அவங்க மாதிரி இவங்க ஆவறதும், இவங்க மாதிரி அவங்க ஆவறதும். ஏன் இந்த நிலைமை அப்படின்னா, இன்னும் அவர்களை தேவன் எந்த நோக்கத்துக்காக படைத்திருக்கிறார், எந்த நோக்கத்துக்காக உருவாக்கி இருக்கிறாருங்கிறத அவங்க இன்னும் என்ன பண்ணலீங்க, கண்டுபிடிக்காம விட்டுட்டாங்க. இப்போ நம்ம ஊர் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அஜித் மாதிரியே இருக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. வாழ்க்கையில் என்னைக்காவது அவன் அஜித் மாதிரி ஆவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாழ்க்கையில் நடக்கவே நடக்க. ஆனால் அவனும் என்னென்னமோ பண்ணுவான், என்னென்னமோ செய்வான், தலையை அப்படி பண்ணுவான். இவன் இதுக்கு பேர் தான் வீண் வேலை. இதுக்கு பேர் என்னங்க? வீண் வேலை.
தம்பி நீ என்னைக்குமே நீ அஜித் மாதிரி ஆக முடியாது, நீ என்னைக்குமே ரஜினி மாதிரி ஆக முடியாது, நீ என்னைக்குமே சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஆக முடியாது.